7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நாம் மீண்டும் இணைவது ஹவுஸ்ஆர்ட் விளையாட்டுக்களம். இரண்டு விவாதங்களை நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதற்காக நமது அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார் கிரிக்கெட் விமர்சகர் அப்துல் ஜஃபார். வணக்கம் சார். அதாவது இன்றைக்கு இரண்டு விவாதங்களில் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் கிரிக்கெட் சம்பந்தமாக. முதலாக ஐபிஎல் சூதாட்டம் விவகாரத்தில் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவுடன் 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி நாளை களமிறங்கியிருக்கிறது. இந்த இரண்டு சம்பந்தமாக நம்ம விவாதிக்கிறோம். அதற்கு முன்பாக முதலில் ஐபிஎல் ஸ்பாட் ஃபிக்ஸிங்கை பற்றி நம்ம விவாதிக்கலாம். இப்போ ஐபிஎல் ஸ்பாட் ஃபிக்ஸிங்கில் ஸ்ரீனிவாசன் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை உச்சநீதிமன்றம் தொடுத்து வருகிறது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் நான் எந்த தப்பும் பண்ணவில்லை என்றுதான் முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சூதாட்டத்தில் ஈடுபடவில்லை, இருந்தாலும் சூதாட்டம் நடைபெற்ற பொழுது அது உங்களுடைய தகவல் உங்களுடைய இதுக்கு தெரிந்திருக்கிறது, ஆனால் நீங்கள் தடுக்கவில்லை என மேலும் மேலும் குற்றச்சாட்டு பதிவு செய்து வருகிறது. இந்த குற்றச்சாட்டு உங்களுடைய பார்வையில் எந்த அளவுக்கு இருக்கு? நான் எப்போதுமே சொல்லி வருவது, முத்கல் அளித்திருப்பது அறிக்கை தான், தீர்ப்பல்ல. உச்சநீதிமன்றம் தான் தீர்ப்பு வழங்க வேண்டும். உச்சநீதிமன்றம் கூட இதுவரை கேள்விகளாக எழுப்பி கொண்டிருக்கிறதை தவிர தீர்ப்பதையும் வழங்கவில்லை. ஆனால் அவர்களுடைய கேள்விகள் சுடுவனவாக இருக்கின்றன. கண்டிப்பாக, அதாவது தீக்காயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அது தீச்சூடு மிக அதிகமாக இருக்கிறது. நீ இதில் கலந்து கொள்ளவில்லை, சரி ஒத்துக்கிறேன். ஒன்றை கவனத்துக்கு வந்ததா இல்லையா? அப்போ நீ ஏன் நடவடிக்கை எடுக்கலை? நீ தான் தலையில் இருந்த, ஏன் செய்யலை? அது மாத்திரம் இல்லை, இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த நலன் மோதல் இருக்கு இல்லையா, அது நான் பாதிக்காதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஐபிஎல் இந்தியா சிமெண்ட் சேர்மனாக இருக்கிறீங்க, இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓனராக இருக்கிறீங்க, அங்கேயும் கூட பிசிசிஐ தலைவர் பதவியிலே இருக்கிறீங்க. பிசிசிஐ அங்கே ஐபிஎல் ரூல் படி ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் பேரர் cannot own a டீம். ஆனால் அதுக்கு வசதியாக நீங்கள் சட்டத்தையே திருத்தினீங்க. நீங்கள் அங்கே இருக்க போய் தான் இது செய்ய முடிஞ்சது. ஆகவே நீங்கள் ஒருதலை பட்சமாக செயல்பட இது உதவியது. ஆகவே அது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்று பாதிக்கப்படுகிறது. அதை நீதிமன்றம் எப்படி பார்க்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதாவது எனக்கு தெரியாது, அவன் கொன்னாயா, அடித்தாயா, கொன்னாயா, அதெல்லாம் சரியா, நான் பார்த்துக்கிட்டு தானா, நான் ஒன்றும் பண்ணலையா, என்ன விடுமா? நடக்காது. நீங்கள் கொல்வதை விட கொல்வதற்கு ஆயுதம் எடுத்து கொடுத்தவங்க தான் தண்டனை கூடுதல். அதனால் இவர் அதை சகித்து கொண்டிருக்கார். அதில் யாரோ இல்லை, ஒரு இவருடைய தகவலுக்கு சென்றிருக்கிறது. சூதாட்டம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஓனராக குருநாத் மையப்பனாக இருந்தாலும் சரி, தோனியாக இருந்தாலும் சரி, தகவல் சென்றிருக்கிறது. இவர் பிசிசிஐ தலைவர் பதவியிலிருந்து சென்னை அணியை காப்பாற்ற முயற்சி செஞ்சிருக்கிறாரா? எதற்காக இவரும் ஒரு சென்னை அணியின் ஒன் ஆஃப் த ஓனராக இருந்திருக்கிறார். இந்த ஒரு காரணத்திற்காக பிசிசிஐ தலைவர் பதவியில் இருந்து அதை மிஸ்யூஸ், அதாவது தவறான வழியில் பயன்படுத்தி இருக்கிறாரா என்ற ஒரு கோணமும் அவர் மேல் திரும்பி இருக்கிறது. இதற்கு என்ன உங்களுடைய கருத்து? இல்லை, அதை பொய் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தபோது நேர்மையாக ஒரு ஒரு விசாரணைக்கு அவர் உட்பட்டிருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்தார்? பிசிசிஐயே ஒரு குழுவை நியமித்தது. அந்த குழு ஒப்புக்கு சப்பானியாக ஏதோ விசாரணை நடத்தி இவர்கள் யாரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்து விட்டது. அதை உச்சநீதிமன்றம் ஒத்துக்கொள்ள. உச்சநீதிமன்றம், பீகார் கிரிக்கெட் சங்கம், மும்பை அங்கே கிண்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கான். நீங்கள் இப்படி பூசி மொழிகிட்டு போக முடியாது இல்லையா? ரெண்டாவது, குருநாத் மையப்பன்னா எல்லா கட்டத்திலும் இருந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இல்லை, ஒரு அபிமானி தான், அவருக்கு வேறு பொறுப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது இன்றைக்கி தானே சொல்கிறீங்க, நேற்று வரை சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் லலித்குமாரும் இல்லை, ஸ்ரீனிவாசன் மீது குற்றம் இருக்கிறது, அவர் ஸ்பாட் ஃபிக்ஸிங்கில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவருடைய சமூக வலைதளங்களை கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார் மோடி. லலித்குமார், அதாவது அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதை சொல்வதற்கு அவருக்கு அருகதை இல்லை. ஐபிஎல் இந்த அளவுக்கு கேவலப்படுவதற்கு மூல காரணம் அவர் தான். கிரிக்கெட்டாக இருந்ததை வெறும் கோலாகல சடங்காகி கூத்தும் கும்மாளமும் ஆக்கிய ஒரு மனிதர் அவர் தான். கிரிக்கெட் வாங்கிட்டு கிரிக்கெட் பார்த்துட்டு போக வேண்டியதானே? இரவு பார்ட்டிக்கு என்ன அழைப்பு? அது டிக்கெட் கட்டணமாக இதுக்கு 29,000 நீங்கள் இந்த பார்ட்டிக்கு அழைப்பு என்று தான் எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருகிறது. சமூக வலைதளங்களில் அதிகமாக
எதுக்கு பார்ட்டி அந்த ஐபிஎல் ஸ்பாட் ஃபிக்ஸிங்ல வந்து சேர்ஸ் எதுக்கு அந்த பார்ட்டியில தான் வந்து வீரர்கள் வந்து அனைவரும் ஒன்று கூடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த சூதாட்ட தரகர்களும் ஒன்று கூடுகிறார்கள், சகஜமாக பேச முடிகிறது. இந்த பார்ட்டி தான் வந்து முக்கிய காரணம் ஐபிஎல் ஸ்பாட் ஃபிக்ஸிங்க்குனே வந்து சமூக வலைதளங்களையும் கருத்து வீட்டை திறந்து போட்டுட்டு கொள்ளை போகாதுன்னு சொல்ல முடியுமா? திறந்து போட்டிங்களே. அப்போ இதுக்கெல்லாம் வழிவகை செய்து கொடுத்தவர் லலித் மோடி. ஆக லலித் மோடிக்கு இதை பற்றி, ஆனால் இது சரியா தப்பாங்கிறத நாம் பேசலாம். ஏன்னா நாம் இந்தியர்கள், இந்தியாவில் நடக்கக்கூடிய சம்பவம், பிசிசிஐ ஒரு முக்கியமான விளையாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அதன் தலைவர் நேர்மையானவராக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆகவே அந்த வகையில் நாம் பேசலாம். ஆனால் இது அத்தனையும் முறியடித்த அந்த ஆள் பேசுவதற்கு அவருக்கு யாதொரு அருகதையும் இல்லை என்பதுதான் என்னுடைய தாழ்வான அபிப்பிராயம். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நமது டெல்லி உச்சநீதிமன்றத்திலிருந்து நமது செய்தியாளர் வந்து ஸ்டீஃபன் இருக்கிறார். அவரிடம் நம்ம வந்து மேலும் தகவல்களை தெரிவிக்கலாம். ஸ்டீஃபன், அதாவது இப்போ நீங்கள் உச்சநீதிமன்ற வளாகத்தில் இருக்கிறீர்கள். இப்பொழுது பிசிசிஐ தலைவர் ஸ்ரீனிவாசன் மீது கடுமையாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. நீங்கள் அங்கே இருந்து களத்திலிருந்து என்னென்ன தகவல்கள் வச்சிருக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் எடுத்துரைங்கள். நிச்சயமாக சடையாண்டி, சரியாக 2 மணி அளவில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதன் பிறகாக பல்வேறு ஆலோசனைகளை உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் டிஎஸ் தாகூர் மற்றும் ஹலிஃபுல்லா இப்ராஹிம் அவர்கள் வழங்கியிருந்தனர். அதாவது அவர்கள் குறிப்பிடும்போது இவ்வளவு காலம், அதாவது முகுல் அறிக்கையை தாக்கல் செய்த பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் நிர்வாகியாக இருக்கக்கூடிய குருநாத் மையப்பன் சூதாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியானது. இதற்கு அடுத்தபடியும் ஏன் எந்த ஒரு நடவடிக்கையும் பிசிசிஐ எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை இன்றும் எழுப்பினார்கள். அதே போன்று இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய ஸ்ரீனிவாசன் தரப்பு வழக்கறிஞரான கபில் சிபில் அவர்கள் குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய ஒரு நல்விளையாட்டை களங்கப்படுத்தும் விதமாக இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீது பீகார் கிரிக்கெட் சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து தாக்கல் செய்து வருகிறார்கள். அவர்கள் கருத்து கூறி வருகிறார்கள். இது ஊடகங்களிலும் செய்திகளாக பரவி வருகிறது. இது கண்டிக்கத்தக்கது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக பிசிசிஐயினுடைய வழக்கறிஞரான அரிமா சுந்தரம் அவர்கள் கூறும்போது, அதாவது சென்னை சூப்பர் கிங் அணி இந்த சூதாட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கும் பட்சத்தில், அல்லது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இந்த சூதாட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கும் பட்சத்தில் இதற்கான ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் உரிமை பிசிசிஐக்கு இருக்கிறது. பிசிசிஐ அந்த ஒழுங்கு நடவடிக்கையை எடுக்க அனுமதிக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என்று அவர் தொடர்ந்து வாதாடினார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக நீதிபதி அவர்கள் பிசிசிஐ பிசிசிஐ தான் அனைத்திற்கும் சம்பந்தப்பட்ட ஒரு நிர்வாகி. ஐபிஎல் ஆக இருந்தாலும் சரி, எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி, கிரிக்கெட் போட்டியாக இருந்தாலும் சரி, அதில் ஏதாவது ஒரு தவறு நடக்கிறது என்றால் அதற்கு பிசிசிஐ தான் பொறுப்பு. ஆனால் பிசிசிஐ இவ்வளவு பெரிய விவகாரத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனைக்குரியது என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்தனர். இதற்கு அடுத்தபடியாக இந்த வழக்கினை நாளைக்கு ஒத்திவைத்திருக்கின்றனர். நாளைக்கும் இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. அப்போது ஸ்ரீனிவாசன் தரப்பில் பல்வேறு கருத்துக்களை கூறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். அவர் தொடர்ந்து, அதாவது இந்த விவகாரத்தில் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை என்ற ஒரு கருத்தை தான் அவர் தொடர்ந்து இந்த வழக்கு குறித்து அவர் பேசி வருகிறார். கண்டிப்பா ஸ்டீஃபன், அதாவது களத்திலிருந்து அதிகமாக ஒரு தகவல் தந்தமைங்க. உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி ஸ்டீஃபன். சரி, இப்போ வந்து நம்ம களத்திலேருந்து நம்ம ஸ்டீஃபன் தகவல் கொடுத்தாரு. பிசிசிஐ மீது தான் வந்து அதிகமாக வந்து உச்சநீதிமன்றம் வந்து சாடி இருக்கிறது. என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிசிசிஐ வந்து தான் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும் சென்னை அணியின் மீது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு செஞ்சுருக்காங்க ஒரு கருத்தை. சென்னை அணியின் பிசிசிஐயுடைய தலைவரே வந்து ஸ்ரீனிவாசன் தான் சென்னை அணியுடைய ஓனராகவும் இருந்திருக்காரு. அவர் எப்படி சென்னை அணியோடைய வந்து அதைத்தான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது நலன்களின் மோதல் என்று சொல்கிறோம். அவர் அவங்க இல்லைன்னே வாதிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது இப்போது எனக்கு தெரிந்தவரை உச்சநீதிமன்றம் கேள்வி மேல் கேள்வி கேட்பதோடு சில சூடான அபிப்பிராயங்களையும் வெளியிடுகிறது. இவை அத்தனையும் தீர்ப்பில் பிரதிபலிக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்போது தீர்ப்பு வந்து கடினமான தீர்ப்பாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆகவே யாரும் தப்ப முடியாது என்றும் நான் நினைக்கிறேன்.
நல்ல என்றாவது ஒரு நாளைக்கு நீதி தூங்கும், ஆனால் என்றாவது ஒரு நாள் விழித்தலும் என்பதில் யாதொரு சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக. அதாவது நாளையும் வந்து இந்த வழக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. நாளை என்ன வந்து முடிவு எடுக்கப்படும் என வந்து தெளிவாக நாளைக்கு தெரியும் என்று வந்து அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அரங்கத்திற்கு வந்து பிசிசிஐ ஸ்பாட் ஃபிக்ஸிங்கை பற்றி ரொம்ப அழகாக விவாதித்ததற்கு மிக்க நன்றி ஜப்பான். நன்றி நன்றி. இத்துடன் ஹவுஸ் ஆட் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பொறுப்பும் பொதுநலமும் கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 7 தமிழ்.